நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் தந்தையுமாகிய திரு சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, தற்போது இன்றைய தினத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல், பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்தின் ராஜயோகத்தை பற்றி பார்ப்போம். நான் சிறு வயதாக இருந்தபோதே 1980-82 என நினைக்கின்றேன், எம்ஜிஆர் அவர்களை நேரில் ஒரு முறை பார்த்துள்ளதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த சிறுவயது இருக்கும் பொழுதில் பாலயூதரத்தில் வித்வான் வே லட்சுமணன் என்பவர் எம்ஜிஆரின் ஜாதகத்தை அதில் விளக்கம் கொடுத்திருந்தார். அதை அப்பொழுதே பார்த்திருக்கின்றேன். அவர் எம்ஜிஆருடன் நெருங்கி பழகியவர். திரைப்படத்துறையில் திரைப்பட தயாரிப்பாளராகவும் வசனகர்த்தாகவும் இன்னும் பல துறைகளில் திரைப்படத்துறைகளில் இருந்தவர். பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். அவர் எம்ஜிஆர் ஜாதகத்தை சொல்லியது நம்பகத்தனமாகவும் உள்ளது. அதே ஜாதகத்தை ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் ஜோதிடம் என்னும் தேவரகசியம் என்ற கட்டுரையில் அவருடைய ஜாதகத்தை விலாவாரியாக ராகு தரும் ராஜயோகம் என்ற தலைப்பில் விளக்கியுள்ளார்கள். இப்பொழுது அதை பார்ப்போம். ஒருவரை அரசனுக்கு நிகரானவராக மாற்றும் ராஜயோகத்தை ராகு தனது தசையில் செய்ய வேண்டுமெனில் அவர் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் இருக்க வேண்டும் என்பது முக்கிய விதி. அதாவது மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகளில் ஒருவரின் லக்கணத்துக்கோ ராசிக்கோ 3, 6, 10, 11, 12ஆம் இடங்களாக அமைந்து அங்கு ராகு அமரும்போது சுயமாக ராஜயோகத்தை தருவார். மேற்சொன்ன வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் ராகு அமர்ந்து ராகு கூடத்துக்கு வீடு கொடுத்தவன் சுபவலு அடைந்து ராகு சுபருடன் குறிப்பிட்ட டிகிரியில் இணைந்து சுபரின் பார்வை பெற்று நல்ல சார அமைப்புடனும் நவாம்சத்தில் சுபவலுடன் பெற்றிருக்கும் நிலையில் ஒருவரை அரச நிலைக்கு உயர்த்துவார். மேலும் ராகு தன்னோடு இணைந்த கிரகங்களின் வலுவை கவர்ந்து தனது தசையில் செய்பவர் என்பதால் சுபர்களோடு இணையும் பட்சத்தில் சேர்ந்த கிரகங்களின் முழு ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவங்களை தானே வலுவுடன் தருவார். வலுப்பற்ற ராகுவின் தசையில் ஒருவருக்கு 1000 யானைகளின் பலம் உண்டாகும். எவராலும் வெல்ல முடியாத அமைப்பில் ஜாதகர் இருப்பார். இதுபோன்ற பலம் வாய்ந்த ராகுவின் தசை ஒருவரை சமுதாயத்தில் மிகவும் பிரபலமாக்கி உச்சத்தில் கொண்டு செல்ல வைக்கும். இந்த அம்சத்தை மனதில் கொண்டுதான் ராகுவை பற்றிய அத்தியாயத்தில் சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியதும், ஆட்சிக்கு ஆசைப்படாமல் நடித்து கொண்டிருந்த ஒருவரை மக்கள் தலைவராக்கி 10 வருடங்கள் நீடித்த மன்னனாக்கி இன்றும் இரவாதவராக இருக்கும் வகையில் அழியா புகழை கொடுத்தவரும் இந்த ராகுதான் என்று ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் எம்ஜிஆர் ஜாதகத்தை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய இளமை காலத்தில் பசியின் கொடுமையை நன்கு உணர்ந்ததால் தனது இல்லத்துக்கு வந்த ஒருவரை கூட சாப்பிடாமல் அனுப்பாத ஒரு பொன்மனம் கொண்டவரின் உண்மையான ஜாதகம் இது. அரசனாக இருந்தபோது வீட்டிலிருந்து ஆட்சி மாளிகைக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் தனக்கு பின்னால் வந்த கார்களில் இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் சாப்பிடவில்லை என்று தெரிந்ததும் காரை வீட்டிற்கு திருப்பு என்று கட்டளையிட்ட மன்னாதி மன்னன் இவர். தனது வாழ்வின்
முற்பகுதியில் நாடோடியாகவும் பிற்பகுதி முழுவதும் மன்னனாகவும் வாழ்ந்து தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட இந்த பேரழகன் 500 வருடங்களுக்கு முன் பிறந்திருந்தால் நமது ஆலயங்களில் அருள்வாளிக்கும் தெய்வங்களில் உண்டாக்கப்பட்டு நம்மால் வழிபடப்பட்டிருப்பார். வெளி உலகில் இவரது பிறந்த தேதி ஜனவரி 17 வருடம் 1917 என்று அறிவிக்கப்பட்டாலும் இவருடன் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு மட்டும் இவரது உண்மையான பிறந்த தேதி ஜனவரி 11 வருடம் 1916 என்பது தெரியும். இந்த மன்னனின் ஜாதகப்படி இவருக்கு கன்னிலக்கணம் மீனராசி, ரேவதி நட்சத்திரமாகி லக்னாதிபதி புதனும் சுக்கிரனும் தர்மகர்மாதிபதி யோகத்துடன் நட்பு நிலையில் 5ஆம் இடத்தில் இணைந்து வலுப்பெற்று இருக்கிறார்கள். இவர்களுடன் ராகுவும் இணைந்திருக்கிறார். ஒருவர் திரைத்துறையில் அதி உச்ச புகழ் பெற வேண்டுமானால், மக்களை மயக்கும் வசீகரத்தை அடைய வேண்டுமானால் சுக்கிரனும் ராகுவும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற விதியின்படி இவரது ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுவுடன் மிக நெருங்காமல் 8 டிகிரியை விட்டு விலகியிருக்கிறார். புதன் திசை ஏறத்தாழ 9 வருடங்கள் மீதி இருக்கும் நிலையில் பிறந்த இவருக்கு லக்னாதிபதி புதன் 5ஆம் இடத்தில் நட்பு நிலையில் இருந்தாலும் ராகுவுடன் 3 டிகிரிக்குள் நெருங்கியிருந்ததால் பள்ளி கல்வி முடிக்கும் அமைப்பு ஏற்படவில்லை என்பதோடு இளமை காலம் மிகவும் வறுமையுடன் கழிந்தது. அதே நேரத்தில் புதன் ராகுவுடன் நெருங்கி வலுவிழந்ததாலும் 10ஆம் இடத்து சனியுடன் பரிவர்த்தனை பெற்றதால் ஆட்சி பெற்ற நிலை உண்டாகி பலம் பெற்றார் என்பதோடு லக்கணத்தை இயற்கை சுவரான குரு வளர்வரை சந்திரனுடன் இணைந்து ஆட்சி பெற்று பார்த்ததால் லக்கணமும் லக்கணாதிபதியும் வலுப்பெற்று ராஜயோகத்தை தந்தது. ஒருவர் நாடாள வேண்டுமென்றால், அரசில் அங்க வைக்க வேண்டுமென்றால் சூரியன் ராசிக்கோ லக்கணத்திற்கோ 10ஆம் இடத்தில் அமர்ந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்பது விதி. இவரது ஜாதகத்திலும் இந்த அமைப்பு உண்டாகி ராசிக்கு 10இல் சூரியன் அமர்ந்து லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தை பார்த்ததால் இவருக்கு ஆரம்ப காலத்திலேயே அரசியல் தொடர்பு ஏற்பட்டு இவரால் கர்மாதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகுவின் தசையில் அரசனாகவும் முடிந்தது. மேலும் இந்த ராகு நமது ஞானிகள் வகுத்த விதிப்படி மகர ராகுவாகவும் அமைந்து லக்கணத்துக்கு 5இல் இருந்தாலும் ராசிக்கு 11இல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கீர்த்தி எனப்படும் புகழை குறிக்கும் 3ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அவருக்கு மிகவும் பிடித்த அதிநட்பு வீடான சிம்மத்தில் அமர்ந்து தனது 3ஆம் வீட்டை பார்த்து வலுப்படுத்தி, குருவும் தனது வலுப்பெற்ற சிவப்பறவையால் 3ஆம் வீட்டை பார்த்ததால் இவர் அழியா புகழ் பெற்றார். புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து அந்த வீட்டிற்கு அதிபதியான சனி பரிவர்த்தனையாகி ராகுவுடன் இணைந்த மறைமுக நிலையோடு ராசிக்கு 5இலும் கேது அமர்ந்ததால் இவருக்கு வாரிசு நிலைக்கவில்லை. மேலும் புத்திரகாரகன் குருவும் இன்னொரு சுபரான சந்திரனுடன் இணைந்து பாதகாதிபத்தியம் கேந்திராதிபதி தோஷமும் பெற்றதும் களத்திர மற்றும் புத்திரதோஷ ஜாதகமாகும். இருப்பினும் அவருடைய ஜாதகத்தில் புத்திரதோஷம் இருந்து புத்திரம் நிலைக்கவில்லை என்றாலும் லட்சக்கணக்கான மக்கள் அவரை தந்தையாக கருதினாலும் அதில் நானும் ஒருவன். அவர் மறைந்தபோது லட்சக்கணக்கான பேர்கள் முட்டையெடுத்து கொண்டார்கள். அதில் நானும் ஒருவன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஆகவே ஒவ்வொருத்தருக்கு ஒரு வகையில் யோகம் ஏற்பட்டாலும் ஒரு வகையில் குறை இருந்து தீர வேண்டும் என்பது ஒரு ஆண்டவனுடைய நியதி போலும். அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்துக்கு வருவோம். இளம் வயதில் ஏறத்தாழ 20 வயது வரை கஷ்டங்களை அனுபவித்த இவர் சுக்கிரதிசை சுயபக்தி முடிந்ததும் 1936இல் சினிமா வாய்ப்பினை பெற்றார்.
சுக்கிரதிசையில் அவர் அறிமுகமானாலும் 1952 சுக்கிரதிசை முடியும் வரை ஏறத்தாழ 20 வருடங்கள் திரைத்துறையில் நிலை கொள்ள முடியவில்லை. அதற்கு சுக்கிர நவாம்சத்தில் நீசம் பெற்றதும் ஒரு காரணம். லக்னாதிபதி புதனின் நெருங்கிய நண்பரான சூரியனின் தசையில்தான் 1952க்கு பிறகு இவர் கதாநாயகனாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடிந்தது. ஒரு தசாநாதன் நற்பலங்களை செய்ய வேண்டுமெனில் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் என்ற விதியின்படி ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் அமர்ந்த சுபத்துவம் சூரியனின் தசை முதல் இவரது யோகம் செயல்பட ஆரம்பித்தது. அடுத்து ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் குருவுடனே இணைந்து அமர்ந்து லக்னாதிபதி புதனின் சாரத்தில் அமர்ந்த சந்திரனின் தசையில்தான் 1958-68 இவர் 1958 முதல் 68 வரை இவர் திரைத்துறையிலும் தமிழ்நாட்டிலும் அசைக்க முடியாத சக்தியானார். எவ்வித பங்கமும் பாவத்துவம் அடையாத ஆட்சி பெற்ற குருவுடன் இணைந்து அதிக சுகத்துவம் பெற்ற ஒளிமிகு வளர்வரை சந்திரன் லக்கணத்தை பார்த்து ஒளிப்படுத்தி தசை நடத்திய இந்த 10 வருடங்களில்தான் தமிழ்நாடே இவரிடம் மயங்கி கிடந்தது. ஒளி பொருந்திய இவர் முகத்தை திரையிலும் நேரிலும் பார்க்க தமிழகமே தவமிருந்தது. இவரின் கட்சி தலைவர் தம்பி, தேர்தலில் உன் நிதி உதவியை விட உன் திருமுகத்தை காட்டு, அதுவே நம் கட்சிக்கு பலம் என்று சொன்னதும் இந்த காலகட்டத்தில்தான். 1968 முதல் 1975 வரை நடந்த செவ்வாய் திசையில் காட்சிகள் மாறின. செவ்வாய் அஷ்டமாதிபதி என்பதால் பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தன. 8 குடைவன் வெளி தேசத்தை குறிக்கும் 12ஆம் வீட்டில் இருந்ததால் வெளிநாடு சென்றார். உலகம் சுற்றும் வாலிபன் ஆனார். செவ்வாய் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இருந்ததால் தனிக்கட்சி ஆரம்பித்து அரசியலுக்காக சொத்துக்களை விரயம் செய்தார். செவ்வாய் திசை முடியும் வரை கடுமையான சிக்கல்கள் ஏற்பட்டன. 1974 இறுதியில் ராஜயோக ராகுவின் தசை ஆரம்பித்ததும் சாதக காற்று வீச ஆரம்பித்தது. மகரத்தில் கர்மாதிகளுடன் இணைந்து சந்திரனின் சாரம் பெற்ற ராகு சந்திர திசை விட உச்சத்தில் கொண்டு செல்லும் வேலையை ஆரம்பித்தார். தன்னுடன் இணையும் கிரகங்களின் பலத்தை கவர்ந்து தன்னுடைய தசையில் ராகு செய்வார் என்ற விதியின்படி லக்னாதிபதி புதனை 3 டிகிரிக்குள் கிரகணமாக்கிய ராகு லக்னாதிபதியாகவும் கர்மாதிகளாகவும் மாறி இவரை அரச பதவி நோக்கி கொண்டு சென்றார். ராகு திசை சுயபுத்தியின் முடிவில் 1977 மக்களின் பேராதரவுடன் இவர் அரசரானார், அதாவது முதலமைச்சரானார். அடுத்து 1980 ஆரம்பித்த ஆறுக்குடைய சனியின் புத்தியில் சிறு சறுக்கல் ஏற்பட்டு மீண்டும் பலத்த ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தார். ராகுவுடன் 3 டிகிரிக்குள் நெருங்கி பலவீனமான லக்னாதிபதி புத்தியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு, அதாவது ராகு திசை புதன் புத்தியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தமிழ் உலகமே இவருக்காக பிரார்த்தனை செய்தது. சரராசியில் ராகுவுடன் இணைந்த லக்னாதிபதி புத்தி என்பதால் சிகிச்சைக்காக வெளிநாடு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்தபடியே மீண்டும் ராஜயோக ராகுவால் அரச பதவியை பெற்றார். ஆனால் உபஜய சாணங்களை தவிர்த்து கேந்திர கோணங்களில் அமரும் ராகு கேதுக்கள் ராஜ யோகத்துடன் மாரகத்தையும் செய்வார்கள் எனும் விதிப்படி லக்கணத்திற்கு 2ற்கும் ராசிற்கு 3-8ற்கும் உடைய மாரகாதிபதி சுக்கிரனின் புத்தியில் சுக்கிரன் அம்சத்தில் நீசம். சுக்கிரனின் புத்தியில் அழியா புகழுடன் அரசனாகவே இந்த பெருமகன் புகழ் உடல் ஏதினார். மறைந்து 37 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை மக்களால் மறக்கப்படாமல் இன்றும் 100 ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும் ஒரு மக்கள் தலைவனின் ராஜயோக ராகுதேசியின் விளக்கம் இது. இத்துடன் இந்த பதிவை
நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.